மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். இங்க பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி வர்சஸ் பிஎம் ஸ்பார்டன்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்சாக இருக்க போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கானவும் விறுவிறுப்பாகவும் போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இந்த மேட்ச் 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. டேஸை வின் பண்ண பிஎம் ஸ்பார்டன்ஸ் சேசிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி பேட்ஸ்மேனாக சைக்கிளில் இருக்க போகிறது 360 பிரதாப். அதே மாதிரி இன்னே டேவில் பிரபாகரன் மெமோரியல் அந்த டீமுக்காக பிரதீப் ஆட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிரடியான பேட்டில் ஓனி பேட்ஸ்மேனாக சைக்கிளில் இருக்க போகிறது பிரதாப். நான் சைக்கிளில் பிரதீப். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்ட்ரோக் மனோஜ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட். ஃபர்ஸ்ட் பால்லே கானாக வச்சிருக்காரு பிரதாப்போட விக்கெட்டை மனோஜ். ஸோ முதல் பந்தே விக்கெட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விஎஸ் ஸ்பார்டன்ஸ். நீ பேட்ஸ்மேனா இங்கே முத்துப்பாண்டி ஒன் பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு. டாஸ் பால் தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அங்கே 6 பிடிச்சி தரேன் பாருன்னு ஒரு சிங்கிள். உடனே சொன்னா பிரதீப் 3 பந்தும் 3 டிஃப்ரெண்ட் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒயிட். தேர்ட் ஒன் ட்ரை பால் அகைன் ஒயிட் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் 2 ஒயிட் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர்லாம் போட்டால் அவரோட பேட் ஸ்விங்கு ரொம்ப பாஸ்டாக இருக்கும். அதான் நடந்திருக்கீங்க. இந்த டோர்னமெண்டோட ஹையஸ்ட் டிஸ்டன்ஸை கடந்த 6 அப்படின்னு சொல்லலாம். இங்கே பிரதீப் பேட்டில் இருந்து போன பாலும் ஒரு ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் சரி ஷாட்டுக்கான ட்ரை. அந்தளவு டைமிங் கிடைக்கல. அங்கே ஃபீல்டர் தடுத்து போட்டாருங்க. பாஸ்டாக போய் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக ஃபீல்டர் கையிலே தான் போயிருந்துச்சு. டேரக்ட் ஹிட்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் காணா இருக்குங்க. ஒரு ரிஸ்கி ரன் எப்போ ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க டீமில் இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரதீப் காலில் ஒரு இன்ஜுரி அப்படி இருந்து 1 விக்கெட் சேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இங்கே லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஒயிட். போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. இந்த முறை ஆசாருங்க பிரதீப்போட ராக்கெட் லான்ச்சடு இன் 6 லைன் அவுட் ஆஃப் பார்க் அப்படின்னு சொல்லலாம். இங்க 2வது 6 பதிவு பண்றாரு. 2வது 6ஓட முதல் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு. முதல் ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் ஓவரை மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இங்க 2 6 அடிச்சு பிரதீப். மேட்சுக்கான செகண்ட் ஓவர் படா ஒயிட் கார்த்தி வந்திருக்காரு. முதல் ஓவர் ரொம்ப ஹியூஜ் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாறி இருக்கு. 2வது ஓவர்லையும் நான் முதல் பாலை கொண்டு வரேன்னு அடிச்சிருக்காங்க. இங்க முதல் பந்தே ஒரு பவுண்டரி. இந்த ஓவரை சார்ஜ் எடுக்க ஆரம்பிச்சு. போன பால் ஒரு சிங்கிள். இப்போ ஸ்ட்ரைக்கில் பிரதீப். ஒரு பேக் கம் ஸ்லோயர் ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பா போயிடுச்சுங்க. இங்கே பவுண்டரி பெனல்டி. ஸோ முன்னாடியே ஃபீல்டர் யாராவது சுதாரிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ண சான்ஸாக கூட இருந்திருக்கும். பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் போட்ட பால் மனசு உடைக்கிற மாதிரி ஆச்சாருங்க. இங்க ரொம்ப தூரம் போய் வந்திருக்கு. ஸ்கொயர் லெக்ல அடிச்சா மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி மிட் விக்கெட்லயும் அவர் தான் அடிச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாவே கால்ல ரன் வரலன்னு நினைக்கிறேன். மனோஜ் ஃபீல்டர் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. கரெக்டான இடத்துல தெளிவான இடத்துல தூக்கி போட்டிருக்காரு ஸ்லோயரிங்க ஒயிட் கார்த்தி. 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில 34 அடிச்சிருக்காங்க. பேக் டு பேக் முதல் 2 ஓவருமே டாமினேட் பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். அதன் காரணமாக 3வது ஓவர் ஏர்லியாவே நாங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கிறோம்ப்பா பவர் பிளே அப்படின்னு இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளேயை சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்சுக்கான 3வது ஓவர் 3வது பவர் பிளே ஓவர் போட 3வது நியூ பவுலர் ரஞ்சித் வந்திருக்காரு. பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. கேப்ல போயிருக்கா. 2 ரஸ் பண்றாங்களா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா ஒரு சிங்கிள் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. எஸ் ஜாக் மோகன் நல்ல டேக்கன். ரஞ்சித் என்ன காரணத்துக்காக எடுத்துட்டு வந்தாங்களோ அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. நீ பேட்ஸ்மேனா இங்கே மாத்துக்கை ரஞ்சித் வந்திருக்காரு. ரஞ்சித் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. டாட் பால் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அடுத்தடுத்த பால் அடுத்தடுத்த விக்கெட். ஒரு மாதிரி 3வது ஓவரை ரஞ்சித் இங்கே கலக்கிக்கிட்டு இருக்காரு. டிஸ்னி பேட்ஸ்மேனா பிரசாந்த் 360 ஆடக்கூடிய பிளேயர் என்ன மாதிரி கேம் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல்லாகவே இந்த ஓவர் விக்கெட்னு போட்டு கலக்கிக்க இருக்காரு. ஒயிட்டு டேரக்ட் கிட்ட இருந்தால் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருந்திருக்குன்னு சொல்ல வந்தேன். ஒரு சிங்கிள் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு. நல்லா சாப்பிடுறாங்க ஃபீல்டர். ஒரு சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்ச நிலைமையில 37 அடிச்சிருக்காங்க. 3வது பவர் பிளே ஓவர் இந்த பக்கம் ஃபேவராக மாற்றி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இங்கே ரஞ்சித் எக்ஸலண்ட் ஓவர். மேட்சுக்கான 4வது ஓவர் பட பாலாஜி வந்திருக்காரு.
முதல் பந்து அந்த அளவு டைமிங் கிடைக்கல. ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு, ரொம்ப வேகமாக போட்டிருக்காரு. 6 4 தடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறேங்க. நல்லா ஸ்டாப், ஒரு 2 ரன். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ், சாரா மைண்ட் செட்டில் ஏந்தி விட்டுருக்காரு. நோ மேன்ஸ் லேண்டுன்னு நினைக்கிறேன். 3 ஃபீல்டர் முக்கோணமாக ஒன்று கூட இங்கே 2 ரன் ஓடிய பாலோட. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக போட்டிருக்காரு. அகைன் ஒரு டபுளுக்கு வாய்ப்பா. 6 வெரைட்டி வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல, ரெண்டாவது அட்டம்ல எடுக்க பார்த்தாரு. இங்கே 2 ரன் ஓட்டாங்க பாலோட. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்டில் குறுக்க மறிச்சு அடித்தார். பவுண்டரிக்கு வாய்ப்பானு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியலங்க, ஓடிட்டாங்க. இந்த ஓவருக்கு தேவையான முதல் பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 3 வந்து டாட்டு விடாமல் கரெக்டாக 2 ஆடுனாரு. ரிஸ்கான பாலை அவரோட ஸ்ட்ராங்கட்டு ஜோனில் இருந்தவொடனே சார் பவுண்டரிங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்லா ஸ்டாப் ஃபீல்டர், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயருக்கு ஏமாந்துட்டாருங்க. அம்பேர் டீசனுக்கும் வெயிட் பண்ணவே இல்லை. விக்கெட்டை தெரிஞ்ச உடனே வெளில போயிட்டாரு. எங்கள் முத்துப்பாண்டி முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்திருக்காரு. 4 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி. மேட்சுக்கான 5th ஓவர் 5வது ஓவர் போட இங்கே ஸ்டோக் மனோஜ் வந்திருக்காரு. முதல் பவுலராக 2வது ஓவர் ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காருன்னு சொல்லலாம். மேட்சுக்கான 5th ஓவர் போட மனோஜ். ஃபர்ஸ்ட் ஒன் ரீச் ஆட பார்த்துருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கிளோட சாப்பிட்றன்னு பார்த்தா நவீன் இருக்காரு. ஃபீல்டருங்க கரெக்டான த்ரோ, ஆனால் தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே நல்ல பேக்கப், கரெக்டாக ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு. பாஸ் பாய். செகண்ட் ஒன் இந்த முறை ஆசாருங்க. இங்கே பிரசாந்த் பேட்லேருந்து கண்டிப்பாக இதை தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சாப்பாடு ஸ்டேஜில் போய் அடிச்சிருக்குங்க. 6 தேவையான ஒரு 6 இங்கே. நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் மனோஜ், டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. சான்ஸ் பார், போன பால் ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பான பார்த்தா நல்ல எஃபோர்ட்டுங்க. விழுந்து ஸ்டாப் பண்ண பார்த்தாரு, பிடிக்க பார்த்தாரு, ஸ்டாப் பண்ணாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பண்ணிருச்சுங்க. இங்கே கண்டிப்பாக தாண்டி போயிடுச்சு. இங்கே 6 சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே பிரசாந்த் பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு. செகண்ட் ஸோ இதோட 5 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவர் முடிஞ்ச மேலே 62. ஸோ கடைசி பால் 3rd அம்பையர் போய் அதை டாட் பால் கொடுத்துட்டாங்க. மேட்சுக்கான 6வது ஓவர் போட ரஞ்சித் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர், சாரி அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஓவரில் சாருங்க இங்கே ரபடா போயிடுச்சுங்க. 6 தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு மாதிரிக்குமே அடிப்பார், தெளிவாக இருந்திருக்கு. இங்கே செகண்ட் ஒன் பேட்டில் நிற்கு நல்ல கம்பேக் விக்கெட் எடுத்திருக்காரு. நீ பேட்ஸ் பண்ணா இங்கே அரவிந்த் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. வரட்டி வந்துருக்காரு அங்கே மண்டபட்டு பிரவீன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரீச் ஆட பார்த்துருக்காரு. கேப்ல ஏன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நவீன் இருக்காரு. நல்லா த்ரோங்க, கரெக்டாக த்ரோ அடிச்சாரு. நெக்ஸ்ட் ஒன் அவர் போட்ட வேகத்துக்கே தெரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நோ மேன் ஸ்டாண்டான்னு பார்த்தா கேட்சை பிடிச்சிருக்காரு. பின்னாடி இந்த ஃபீல்டரை கவனிக்கலண்ணா மனோஜ் மறச்சாரு. 1 more விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு இங்கே ரஞ்சித். நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் இங்கே ஆகாஷ் வந்திருக்காரு. மாதநகர் ஆகாஷ் தட்டி விட்டு குயிக்கராக 2க்கு வைப்பானு பார்த்தா ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலன்னா கண்டிப்பாக 2 ஓடி எடுப்பாங்க. அதான் நடந்திருக்கீங்க. எக்ஸலண்ட் ஓவர். 2 ஓவரை போட்டு 13 ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. அவருக்கான 2 ஓவருக்கும் 6 ஓவருக்கு 72 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 7வது ஓவர் போட இங்கே பாலாஜி வந்திருக்காரு. 3வது பவுலராக 2வது ஓவர் போட. முதல் பந்தே சுற்றுக்கு தெளிவாக ஆட்டாருங்க. இங்கே அவங்க ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிறத கணிச்சு அங்கே தான் ஆடணுங்கிற கமிட்டர் ஷாட் அதுக்கு ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணிட்டாங்க. பவுண்ட்ரி. பாலோட செகண்ட் ஒன் போன பால் சுற்றுக்கு திரும்பி ஒரு பவுண்ட்ரி. ஸ்லோயர் ஃபுல் டாஸ் கதிர் ஃபீல்டர் வாட்டை எப்போட்டிங்க ஃபீல்டர் இருந்து சரியான ஸ்டாப். 2 ரன் ஓடிட்டாங்களா, விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா 2 ரன். தேர்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்டாகவே நோ பால் கொடுத்துருவாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகினாருங்க. ஃபோர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. ஆஃப் கட்டர் வேரியேஷன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்
மிட் விக்கெட்ல இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமானு பார்த்தா வாட்டர் ஸ்டாப்புங்க நவீன். பவுண்டரி அப்படின்னு தான் நினச்சேன், தெளிவாக கேப்பில் போயிட்டு சேவ் பண்ணிட்டாரு. 7வது ஓவரோட 6வது பந்து. பாலாஜி டு பிரசாந்த். விரட்டி போய் ஆடி இருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் விரட்டி போக கேட்சாக மாற்றிட்டாருங்க. இங்கே வெயில் காரணமாக இருந்தாலும் புதுசாருங்க பாஸ் பாய். 7 ஓவருக்கு 81 அடிச்சிருக்காங்க. 7 ஓவருக்கு 81. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர், டார்கெட் டிசைடிங் ஓவர். அந்த ஓவர் போட இங்கே 6 வந்திருக்காரு. முதல் பந்தே எதிர்த்து ஆட பார்த்துருக்காரு, ஆனால் பேட்டில் தெளிவாக மீட் ஆகலை. கவர்ஸில் ஃபீல்டர் நின்று தெளிவாகவும் பிடிச்சிருக்காருங்க ரஞ்சித். அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் பிரபாகரன் மெமோரியல். கேஸ் பண்ணால் இங்கே கார்த்தி விட்டு தட்டுன்னு தெளிவாடி இருக்காரு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கில் நியூ பேட்ஸ்மேனா மாதீஸ். முதல் பந்தே எதிர்த்து அடிக்க பார்த்தாரு, பேட்டில் தெரிஞ்சு பிகிந்த சம்பளம் வந்திருக்கு. ஆனந்த் லைஃப் கிடச்சிருக்குங்க இங்கே, ஆனால் விக்கெட் அங்கே மாதிரி இருக்குது, ரன் ஓடலை. ஸோ விக்கெட் இங்கே நின்ட்டார்னு நினைக்கிறேன். நான் சைக்கர் இந்த எண்டு வந்து திருப்பி அந்த எண்டு வரைக்கும் போயிருக்காருங்க ஆல்மோஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கியிருக்காரு, நேருக்கு நேர் சிங்கிள் மட்டும்தான் இருக்கும். 2வது ரன்னு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஒருவேளை ரிஸ்க் எடுத்து விக்கெட் ஆனால் ஆல் அவுட் ஆயிடுவாங்க. நீ பேட்ஸ்மேனாக இங்கே அபுச்சித்தன் வந்திருக்காரு. விட்டு தட்டுனே கேப் பண்ணு பார்த்தா எஸ் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்றி நிற்க வச்சு மாறினாலும் ஆல் அவுட் அப்படிங்கிற கணக்குங்கும் போது ஸோ விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 84 அடிச்சிருக்காங்க பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி. 85 டார்கெட் ஃபார் பிஎம் ஸ்பாட்டன்ஸ். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓனிங் பேட்ஸ்மேனாக சைக்கிள் இருக்குது ஜாக் மோகன். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆகாஷ் வெல் லெஃப்ட் எடுத்திருக்காரு, ஒய்டு போயிருக்கு. ஒய்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3rd அம்பையர் ரிவ்யூ போயிருந்தாங்க. ரிவ்யூவில் டாட் பால் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட்டு, செகண்ட் பால் டாட் பால். முதல் 2 பந்து நல்லா போட்டிருக்காரு. சமரசமே இல்லாத தொடக்கம் அப்படி தான் சொல்லணும். இங்கே ஆகாஷ் கையில் இருந்து 3rd ஒன் ஒய்டு. பேக் டு பேக் 2 டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஒய்டு போயிருக்கு. அடுத்த பால் விரட்டி ஆட பார்த்துருக்காரு. ரபாடா நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு, நின்ன இடத்துல பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே ஆகாஷ் என்ன காரணத்துக்காக முதல் ஓவர் கொண்டு வந்தாங்களோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஒன்றரை பேட்ஸ்மேனாக ஏர்லியாகவே வந்திருக்காரு முள்ளங்குறிச்சி நவீனுங்க. டாக்டர் ஒன்று ஆட பார்த்தாரு, குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. டாட் பாலுங்க, ஒன்மோ டாட் பால். 3வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு. பாலோட 5th ஒன். அகைன் லாப்டர் ஒன்று ஆட பார்த்தாரு. பேக் டு பேக் 2மே டாட்டா போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். போட்டு 5 பந்தில் 4 டாட்டு ஒரு விக்கெட்னு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். இதுவும் ஃபீல்டர் கையில் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே அடிச்சிருக்காரு. டாட் பால் டு எண்ட் ஓவர். வாட்டன் ஓவர். இங்கே மாதா நகர் சிசி தூத்துக்குடி. ஆகாஷ் பிரபாகரன் மெமோரியலுக்காக எக்ஸலண்டாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஒற்றே ஒரு ரன்னை விட்டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் எப்படி ஒரு ரன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் சமரசமே இல்லாத தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஓவர் போட இங்கே கார்த்தி வந்திருக்காரு. முதல் பந்தே சூப்பராக போட்டிருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் ஆஸ்டாருங்க ஃபுல் ஷாட். எப்போவுமே ஃபுல் ஷாட்டுக்கு வெயிட் பண்ணி நிற்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஆனந்த். ஸோ டைமிங் கிடைச்சோன்னே ஆஸ்டார் ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். இங்கே பாலோட 3rd ஒன் லாப்டர் ஒன்று ஆட பார்த்தாரு. டைமிங்கே கொடுக்கல, ஃபுல் பேஸில் ஆக்கிங் லென்த்தில் கரெக்டாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் பேட்டில் பட்டு வந்திருக்கு. பின்னாடி பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா 2 ஃபீல்டர் மெனக்கட்டு போயிருக்காங்க. ரபடா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. பவுண்டரி போகல, ஸ்டாப் பண்ணிட்டாரு. எக்ஸலண்ட் எஃபோர்ட். ஒரு 2 ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேருமே பாஸ் ஆகிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் போயிருக்கு. அங்கே பவுண்டரிக்கு வாய்ப்பா முத்துப்பாண்டி ஸ்டாப் பண்ண முடியல, போயிடுச்சு பவுண்டரி. இங்கே 6 தொடர்ந்து 4 பதிவு பண்ணியிருக்காரு இதே ஓவரில். லாஸ்ட் ஒன் டெலிவரி செகண்ட் பவர் பிளேயில் திருப்பி மட்டும்தான் விட்டார். ஜஸ்ட் டைமிங் கேப்பில் போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா ஆகாஷ் பாலுக்கு போகிறான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாரா? இல்லைங்க, மிஸ் கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. பவுண்டரி போயிடுச்சுங்க. ஸோ ஏகப்பட்ட சான்ஸ் இருந்துச்சு, ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க பவுண்டரி. 2 ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ். 3rd ஓவர் போட அகைன் ஆகாஷ். முதல் ஓவர் ஒரே ரனுக்கு நல்லா போட்ட போலர், அதன் காரணமாக ஏர்லியாகவே அழைச்சிருக்காங்க. கவர்ஸில் குவாலிட்டியான ட்ரைவுங்க. இங்கே மாதேஷ் ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் எடுக்கலைனாலும் ஓடி 2 எடுத்துட்டாங்க. இங்கே செகண்ட் ஒன் டாட் பாலாக ஒயிடான்னு பார்த்தா நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை பேட் வந்த பக்கமாக பேட்டை விட்டாருன்னு சொல்லலாம். கேட்சை போஸ்டாரு ரபாடா. 1 more விக்கெட்டு. 2 கேட்சுமே ரபாடா தான் பிடிச்சி கொடுத்துருக்காரு.
2 விக்கெட்டுமே ஆகாஷ் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. நவீனோட விக்கெட் இங்கே பறி போயிருக்குன்னு சொல்லலாம். நீ பேட்ஸ் பண்ணா இங்கே ஒயிட் கார்த்தி வந்திருக்காரு. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா இங்கே ஒயிட் கார்த்தி வந்திருக்காரு. முதல் பந்தே சுவிட்ச் கிட், ஆனால் பேட்டில் பண்ணலாங்க, தெளிவாக போட்டிருக்காரு. லோ கேப்டா லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு. இங்கே டாட் பால். 5th one. எக்ஸலண்ட் டெலிவரி. அகைன் டாட் பாலா அம்பேர். ஸோ அம்பேரையை யோசிக்க வச்சுருக்காரு. இங்கே லாஸ்ட் ஒன் டெலிவரி. இதோட லாஸ்ட் ஒன் தெளிவாக ஆடி இருக்காரு. பேட்டு பாஸ் ஆகிருந்திருக்கு. ஸ்விங்கு பவுண்ட்ரி யாரான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்ட்ரியா 6 கொடுத்துருக்காருங்க. இங்கே ஸோ முத்துப்பாண்டியை கொடுத்துட்டாரு. 6 முடிச்சிருக்காரு 3வது ஓவரை. இங்கே 3 ஓவர் முடிஞ்ச மேலே 26 அடிச்சிருக்காங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ். 4வது ஓவர் படம் 3வது போல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முத்துப்பாண்டி வந்திருக்காரு. முதல் பந்தே ஆசாருங்க. இங்கே முத்துப்பாண்டி பந்தில் 6 தாண்டி அடிச்சிருக்காரு. இங்கே லைனை தாண்டி. ஸோ முதல் பந்தில் ஒரு 6 வாம் வெல்கம் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இங்கே ஆனந்த். செகண்ட் ஒன் ஆசாருங்க. இங்கே பாலுக்கு வெயிட் பண்ணி நின்னாரு. தெளிவாக ஆடி இருக்காருங்க. இங்கே பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே 6 தொடர்ந்து 4 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே பேக் டு பேக் 2 பால் பவுண்டரிஸ் மாட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஹைட் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்கா, யார் கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா பிரதாப் பால் வரைக்கும் போனார். கேட்சை பிடிக்கலங்க. 2 பேருமே ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு முன்னாடி இவர் பிடிச்சா கடைசி பந்து 6 இருந்துச்சு. இந்த மாதிரி டாட்டா போட்டார் முத்துப்பாண்டி. பாலோட 5th ஒன். இந்த முறை ஆசாருங்க. இங்கே ஒயிட் கார்த்தி மறைச்சாரு, பந்தை கொண்டுட்டாருன்னு சொல்லலாம். தாண்டி போய் வந்திருக்கு. ஒரு 6 இந்த ஓவரில் வர 2வது 6. இந்த ஓவரோட கடைசி ஒரு பந்து. அந்த கடைசி ஒரு பந்தையும் 6ஆவதா மாற்றுவேங்கிற மாதிரி அடிச்சாரு. போயிடுச்சுங்க. இங்கே பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே ஒயிட் கார்த்தி ஹியூஜ் ஓவராக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த ஓவரில் 4 ஓவர் முடிஞ்ச 49 அடிச்சிருக்காங்க. இங்கே அடுத்த ஓவர் போட இங்கே சித்தன் வந்திருக்காரு. 5வது ஃபர்ஸ்ட் பால். முதல் பந்தே சுவிட்ச் நல்ல கீப்பிங் தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் பால் வேகமாக போயிடுச்சுங்க. இப்போ தான் அந்த ஃபீல்டரை எடுத்து சுவிட்ச் கிட்டுக்கு வச்சாங்க. போன பால் சுவிட்ச் கிட்டு திரும்பவும் கரெக்டாக ஆட்டார். இங்கே ஆனந்த் பேட்டில் இந்த பவுண்ட்ரி. 3rd ஒன் ஃபுல்லாக மறுக்கி ஆட பார்த்தாரு. பவுலருக்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பால். பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக் எங்கள் சித்தன். டாட் பால். 4th ஒன் அகைன் ஃபாஸ்ட்டாக இந்த முறை போயிருக்கு. அங்கே முத்துப்பாண்டி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். பாலோட 5th ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. இங்கே டாட் பால். பாலோட லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் இந்த ஓவரில். இந்த முறை ஆசாருங்க. இங்கே ஒயிட்டு வெயிட்டான ஒரு 6 அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேவையான ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. முதல்ல 5 பந்துக்கு 5 ரன்னுக்கு நல்லா போட்டார். சித்தன் ஓவரில் கடைசி பந்தில் ஒரு 6 அடிச்சு வித்தனை காமிச்சிட்டாரு. எப்படி இருக்க 18 பாலுக்கு 25 அடிக்கணும். இங்கே நீங்கள் 3 ஓவருக்கு 25 குரூஷியலான ஓவர், முக்கியமான ஓவர் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேட்ச்சு பேட்டிங் பவர் பிளே யூஸ் பண்ணிட்டாங்க. பேட்டிங் பவர் பிளே என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு. சூப்பர் டெலிவரி. டாட் பால். 2 ஒன் கேப்பில் போதான்னு பார்த்தா நேருக்கு நேர் போயிருக்கு. லாங் ஆனில் நல்லா ஸ்டாப். மாதேஷ் ஒரு சிங்கிள். பாலோட 3rd ஒன் மறைச்சு ஆட பார்த்தாரு. ஃபுல் ஷாட்டுக்கு டைமிங் இல்லாமல் போயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விக்கெட்டுக்கு வாய்ப்பா. மாத்துக்கை ரஞ்சித் 2 கையை மாற்றி தெளிவாக கேட்சை பூஸ்டாருங்க. இங்கே ஸோ பேட்ஸ்மேனை மாற்ற வச்சுருக்காங்க. நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் சென்சிபிள் பிளேயர் ஆனந்த். அவரோட விக்கெட் இங்கே போயிருக்கு. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே மண்டபட்டு பிரவீன் வந்திருக்காரு. அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து வான அடிக்கான ட்ரை. ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஃபுல் ஷாட். அந்த அளவு டைமிங் இருக்கா, தாண்டி போகுதான்னு பார்த்தா முத்துப்பாண்டி பிடிக்க முடியலங்க. தாண்டி போயிடுச்சுங்க. லைனை தாண்டி தான் போய் தடுக்க பார்த்துருக்காரு. 6 போயிடுச்சு முக்கியமான நேரத்தில். இங்க 6 ஓவருக்கு 69 அடிச்சிருக்காங்க. கடைசி 12 பாலுக்கு 16 அடிக்கணும். சிப்பு வந்திருக்காரு. விட்டு தட்டான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. 2வது ரன்னு ரஷ் பண்ணுறாங்களா, பவுண்டரியே போகுதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாதேஷ் போயிட்டாரு. அங்கே ஒரு 3 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் கேட்சானு பார்த்தா அகைன் ஒரு ட்ராப் நடந்திருக்கு. இங்கே ஸோ ஏகப்பட்ட மிஸ் ஃபீல்டு இன்னைய டேவில் பிரபாகரன் மெமோரியல் பக்கமாக.
அகைன் இங்கே விக்கெட்டுக்கு வாய்ப்பா, ரன்னுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஓடிட்டாருங்க இங்கே ஒயிட்டு கார்த்தி. ஒரு டெர்ரிபிக் இன்னிங்ஸ், மேஜிக்கல் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படியே ஆக்கார் பேட்டில் பட்டு காலில் பட்டு போணுச்சு. அங்கே அடிக்கிறாங்களான்னு பார்த்தா விக்கெட் ஆகலைங்க. பின்னாடி ஃபீல்டர் பிரசாந்த் வந்திருக்காரு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சாருங்க இங்கே. ஸோ மேட்சுக்கு தேவையான ஒரு 6, ஸோ அதிகமான 6 பதிவு பண்ணலனாலும் வேல்யூபிளான 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில் பிரவீன். ஸோ ஆல்மோஸ்ட் சேஃபஸ்ட் ஜூனுக்குள்ளே மேட்சை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் விஎன் ஸ்பார்டன்ஸ். பண்ணியிருக்க 8 பாலுக்கு 4 அடிக்கணும். ஃபுல்லாக மறுக்கி போய் நின்னார். அதுக்கப்புறம் ஆட பார்த்தாரு, டைமிங் கிடைக்கலங்க. ஒரு சிங்கிள், சாரி சிங்கிள் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டேன், டாட் பால். 7 பாலுக்கு 4 அடிக்கணும். ஆக இன்னொரு ஃபுல் டாஸ், 2வது 6 எண்டான 6 மாற்றிருக்குன்னு சொல்லலாம் எங்கள் மேட்ச்சில். ஸோ மேட்சை வின் பண்ணுறாங்க எங்கள் விஎம் ஸ்பார்டன்ஸ். ஒருத்தான ஒரு இன்னிங்ஸு ஒயிட்டு கார்த்தி அண்ட் ஆனந்த் டெரிபிக்காக ஆடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான நேரத்தில் முக்கியமான இன்னிங்ஸு நிறைய 6 பறக்க விட்டு மேட்சை வின் பண்ண வச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் ஒயிட்டு கார்த்தி அண்ட் ஆனந்த், விஎம் ஸ்பார்டன்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ ஹால்லக் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபீல்டிங் மிஸ்டேக், ஸோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஹால்லக்.